நுவர்லி போறதுக்கும் வழி இல்லை. ஏன்னா அங்க புசல்லாவுல ஃபுல்லா மண் சரிஞ்சு யூடியூபர்ஸ் வந்து அங்க போறதுக்காக வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்ல மீடியா நம்மளோட சைடு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது. 500 மில்லியன் பணத்தை வந்து ஒரு என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதுளை மாவட்டம் லுணுகலை, அதாவது அந்த பிரதேசத்துக்கு போகின்றோம். மலையகம், நுவரெலியா, கண்டி இப்படியான இடங்களுக்கு போகின்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிவாரணப் பொருட்கள் வந்து சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிவாரணப் பொருட்களை நாம் வந்து சாதாரண நபர்கள் வந்து நேரடியாகவே சென்று கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில கதைகள் வந்து போய்கொண்டிருக்கின்றது. என்னென்னு சொன்னால் உள்ள வந்து எல்லாரையுமே வந்து அனுமதிக்காங்க இல்லை. அது மட்டும் இல்லை, அங்கே போயிட்டு நம்ம வீடியோலாம் எடுத்து போட முடியாது அப்படின்ற மாதிரி விடயங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அதோட வீதியால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வேலை திட்டங்கள்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. வீதி அந்த புனரமைப்பு சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் வந்து அப்போ போகிறது வந்து நமக்கு ஒரு ஆபத்தான பயணம். அப்போ இதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் கதைக்க போகின்றோம். அது மட்டும் இல்லை, நேரடியாகவே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த அண்ணாவங்களோடையும் அங்கே இருக்கக்கூடிய அண்ணாவங்களோடையும் வந்து நாங்கள் பேச போகின்றோம். ஒரு சில அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதேச சபை உத்தியோகஸ்தர் இப்படியானவங்களோட கதைக்கப்புறோம். ஆனால் எந்த அரசியல் கட்சி அப்படின்னு சொல்ல விரும்பல. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து அந்த பிரதேசத்துக்கு லுணுகலை என்கின்ற இடத்துக்கு போயிட்டு நாங்கள் நேரடியாக உதவி திட்டங்களை வழங்க போகின்றோம். என்ன உதவி திட்டம், யார் செய்கிறாங்க, எவ்வளோன்றதெல்லாம் இல்லை, ஆனால் செய்ய போகின்றோம் என்றதை இந்த இடத்துல வந்து கூறிக்கொள்கின்றேன். அதோட பார்த்தீங்கன்னா அந்த கதைச்ச அண்ணாவோட வந்து அந்த உதவி திட்டத்தை பெறும்போதே வந்து நான் கேட்டிருந்த அண்ணா, இப்படி வந்து உங்களோட பெயர் சொல்ல மாட்டோம், நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த வீடியோ போட மாட்டோம், அவங்களுடைய முகம் காட்ட மாட்டோம், உங்களுக்கு சம்மதமா அண்ணா அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் நேரடியாக போய் சென்று உதவிகளை செய்வோம்னு சொன்னோன்னே, ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, அதான் வந்து எனக்கு தேவை, நீங்கள் வந்து மறைமுகமாக கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி எங்களுக்கு அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் கொடுங்கண்டு. அப்போ அந்த வகையில் நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அங்கே நேரடியாக போயிட்டு எங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்க போகின்றோம். இது வந்து அனைவருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகின்றது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து அங்கே போகிறதுக்காக வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மீடியாக்காரர்கள் போகிறதுக்கு இருக்காங்க, நிவாரணப் பொருட்களை கொண்டு போகிறவங்க போகிறதுக்காக இருக்காங்க. அனைவருக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகின்றது. அந்த வகையில் உண்மையில் இப்படி ஒரு பேரணத்தால் வந்து பாதிக்கப்பட்ட நம்முடைய உறவுகள் கண்டிப்பாக வந்து மீண்டெழ வேண்டும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் பிரார்த்திக்க வேண்டும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் அனுரகுமார் திசாநாயக்க நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது நிறைய விடயங்களை வந்து நம்மளுடைய மக்களுக்காக வந்து தெரிவிச்சிருக்கின்றார். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் வந்து இந்த வெள்ளப்பெருக்கினுடைய பாதிப்பை வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி மட்டக்களப்பு மாவட்டத்தில் 500 மில்லியன் பணத்தை வந்து ஒதுக்கீடு செய்திருக்கின்றாங்க வேலை திட்டங்களுக்காக வேண்டி. இந்த குளங்களை வந்து இன்னும் சீரமைத்து இதை வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்காக வேண்டி நிறைய குளங்கள். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, இந்த அனர்த்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பல உதவி திட்டங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. அதாவது வீடை இழந்தவர்களுக்கு 50 லட்சம் ரூபாயும், அதாவது காணி பாதிக்கப்பட்டிருந்த அவங்களுக்கும் வந்து 50 லட்சம் ரூபாயும், 2 நபர்கள் இருந்தால் அவங்களுக்கு 25,000 ரூபாயும், 2 நபர்களுக்கு மேலே அதிகமாக ஒரு குடும்பத்தில் இருந்து பாதிக்கப்பட்டிருந்த அவங்களுக்கு 50,000 ரூபாயும், அது மட்டும் இல்லை வீடு காணி எல்லாமே வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருந்த அவங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாயும், இப்படியாக வந்து பல வேலை திட்டங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக வந்து இந்த டைமில் வந்து நம்ம எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி என்றெல்லாம் வந்து பாகுபாடு பார்க்காம உண்மையிலே நம்மளுடைய ஜனாதிபதி ஐயா அவர்களுக்கு வந்து நம்மளுடைய முடிஞ்ச ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இந்த டைமில் வந்து அரசியல் பேசிட்டு அரசியல் கதை கதைச்சிட்டு எல்லாம் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே சிறப்பாக வந்து உண்மையிலே எல்லா வேலை திட்டங்களும் போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் முக்கியமாக வந்து அனுரகுமார திசாநாயக்க ஐயாவுக்கு நாம் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரதேசத்தில் வந்து முக்கியமாக வந்து ஒரு அண்ணா வந்து போயிட்டு வந்தவங்க, அவங்கள்ட்ட வந்து நாங்கள் நேரடியாக வந்து நிறைய தகவல்களை கேட்டுருந்தாங்க. இப்போ நான் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி கதைக்க போகின்றேன். கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே வந்து ஒரு பயன் உள்ளதாக இருக்கும். அந்த அண்ணாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கதைச்சிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து நுவரெலியா இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவோடையும் அடுத்த கண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சியோட வந்து நாங்கள் வந்து பேச போகின்றோம். அங்களுடைய நிலைமை வந்து எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி. ஓகே, முதலாவதாக நம்ம வந்து இப்போ அங்கே போயிட்டு வந்த நம்முடைய மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு அண்ணாவோட வந்து கதைக்க போகிறோம். மட்டக்களப்பு மாவட்டம் போரதியில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவோட. லைன் பிஸியாக இருக்குது. நுவரெலியா இருக்கக்கூடிய அந்த அண்ணாவுக்கு வந்து அந்த அங்களுக்கு வந்து கால் எடுப்போம். விஸ்வநாதன் என்கின்ற ஒரு அண்ணா. ஹலோ, வணக்கம் அண்ணா. ஹலோ, வணக்கம் அண்ணா. அந்த பக்கம் இப்போ நிலைமை எப்படி என்ன இருக்குது நுவரெலியா பதுல? நிலைமை அதிகமா இருக்கும். அப்படிதான் இருக்கு. மழை வீழ்ச்சி என்ன மாதிரி அண்ணா? மழைலாம் இல்லை. மழையெல்லாம் இல்லை.
இப்ப நான் என்னன்னு சொன்னா இப்ப அங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது நிவாரண பொருட்கள் கொடுக்குறேன்னு சொன்னா இப்ப நேரடியா வந்து எல்லாரும் போய் கொடுக்க இயலாது அந்த அரசு உத்தியோகஸ்தரோட தான் கொண்டு கொடு அப்படி நேரடியா கொடுக்கலாம். நேரடியா நம்ம கொண்டு கொடுக்கலாம். நேரடியா கொடுக்கலாம். மற்றது என்ன இப்ப அந்த போக்குவரத்து செய்யக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து எல்லாம் உங்களுக்கு நேரடியா கொடுக்குற இடம் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் உங்களுக்கு. சரிண்ணா. இல்ல என்னன்னு சொன்னா இப்ப எல்லா இடத்துக்கும் வந்து நேரடியா கொண்டு கொடுக்கலாம். வந்து என்னன்னு சொன்னா நம்மளோட சைட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது, பெருசா பாதிக்கப்பட்டிருக்குது. அப்ப எல்லாம் அங்கதான் கொண்டு போய் பம்ப் பண்றாங்க. அப்படின்னு சொன்னா இப்ப என்னன்னு சொன்னா இப்ப எல்லா இடங்கள்லயும் வந்து நம்ம நேரடியா கொண்டு கொடுக்கல, சில இடங்களுக்கு தான் நேரடியா கொண்டு கொடுக்கலாம். அப்படியா? எல்லா இடத்துலயும் நேரடியா கொடுக்கலாம். கொடுக்கலாம். அப்படியா? ஒரு சில இடங்கள்ல நாம மாறப்பட்டு பிடிக்கிறாங்க சாமானத்தை. அப்படி நடக்குது என்னன்னா? அப்படி நடக்குது. மற்றபடி எல்லா இடத்துக்கும் நேரடியா கொடுக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு ஆள் ஊடாக போனீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படி என்னன்னா கண்டிப்பா. அதோட இன்னும் என்னன்னு சொன்னா இப்ப அங்க போக்குவரத்து செய்யக்கூடிய பாதை எல்லாம் வந்து எப்படி இருக்குது? பாதையெல்லாம் மோசமா தான் இருக்குது. அதாவது பாதை இருக்கிற இடங்களுக்கு கொடுத்துறாங்க, பாதை இல்லாத இடங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அந்த மாதிரி இடங்கள் நம்ம பார்த்து கொடுப்போம். அந்த பதுள மாவட்டம் லுணுகலை என்ற இடம். ஆமா. அது வந்து நீங்க இருக்கிற எங்க டிஸ்ட்ரிக்ட் அது இன்னொரு டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்ட், இன்னொரு நேரத்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் தான் பதுளை. பதுளா உங்களோட இல்ல ஆட்கள் அரேஞ்ச் பண்ணி தரலாம். சரி. அப்படின்னு சொன்னா அப்ப நாங்கன்னா அந்த லுணுகலைக்கு போறதுதான இப்ப பிளான் பண்ணிருக்கோம்னா அப்ப நாங்க அங்க போயிட்டு நான் அடுத்த கட்டம் வரக்குள்ள நூறலி அந்த சைடு வாரம் என்னன்னா இப்ப இந்திய தருணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருட்களை எல்லாம் வந்து கலெக்ட் பண்றதை விட நம்ம வந்து வாங்குறதுக்காக வேண்டி ஒரு கடைக்கு போகணும். கடைக்கு போயிட்டு அதை வந்து நீ பேக் பண்ணிட்டு கண்டெய்னர்ல ஏற்றிட்டு தான் இங்கிருந்து நம்ம போகணும். கண்டெய்னர்ல போயிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனியா போகல இருந்தாலும் எப்படி சொல்றது ஒரு அட்வென்ச்சர் பயணமா தான் இது இருக்க போகுது. இப்படியான ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம போறது வந்து ஒரு எப்படி சொல்ற உயிருக்கு ஆபத்து கூட ஏற்படலாம். அந்த மண் சரிவுகள் இனி அந்த பாதைகள் எல்லாம் வந்து வழுக்கிற மாதிரி எல்லாம் வந்து இருக்குது. இருந்தும் கவனமா தான் போகணும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டம் இந்த களுவாஞ்சுடி பற்றுப்பு தொகுதிக்கு உட்பட்ட இந்த இடத்துல இருந்து ஒரு கண்டெய்னர் வந்து போகுது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த நிவாரண பொருட்கள் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அது மட்டும் இல்லை சில உதவி திட்டங்கள் வேறு இடத்துல இருந்து எல்லாம் வந்து அவங்க செய்திருக்கின்றாங்க. அப்போ அவங்களோட அந்த பொருட்களோட நம்மளோட பொருட்களும் ஒரு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அந்த அவங்க செஞ்ச பொருட்கள் வந்து ஒரு ஓரமாக வச்சு அவங்களோட வந்து நம்மளோட பொருட்களை வந்து கொண்டு வைப்போம். கொண்டு போயிட்டு நாங்கள் அவங்களோட சேர்ந்து இதை கொடுத்துட்டு திரும்ப உடனே வந்து ரிட்டர்ன் ஆகி வரப்போகிறோம். வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிழமையாலேயோ இல்லை ஒரு 4-5 நாளையாலேயோ திரும்ப மீண்டும் நாங்கள் இந்த நுவரெலியா கண்டி மலையகம் நோக்கி திரும்ப வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்வோம். அந்த டைமில் வந்து அப்படியே நின்று ஸ்டே பண்ணி வரலாம். என்ன சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிறது கூட கொஞ்சம் சரியான பிரச்சனை. பவர் கட் ஃபுல்லாக வந்து பவர் கட் இப்போ எப்பயாச்சும் இருந்து விட்டால் கரண்ட் வந்து போகுது. அந்த தகவலையும் இப்போ நான் கேட்குறதுக்கு மறந்துட்டேன். ஆனால் கிடைச்ச தகவல் பவர் கட் இப்போ எப்படி சொல்கிற சுழற்சி அடிப்படையில் வந்து அப்பப்போ கொடுத்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நெட் முழுமையாகவே வேலை செய்வதில்லை. இருந்தாலும் ஒரு இக்கட்டான ஒரு இன்னலான ஒரு மத்தியில் தான் நாங்களும் வந்து இப்போ பிரயாணம் செய்ய போகின்றோம். கண்டியில் இருக்கக்கூடிய அந்த தங்கச்சிக்கு வந்து நம்ம இப்போ கொடுப்போம். ஹலோ வணக்கம் தங்கச்சி. வேலை என்ன ஸ்கூல்ல நிக்கிறீங்களா? ஸ்கூல்ல நிக்கிறீங்களா? சரி ஓகே. இப்போ என்னன்னு சொன்னா இப்போ இந்த கண்டியை பொறுத்தளவுலாம் நிலைமை எப்படி இருக்குது? நம்ம வீட்டு பக்கம்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த மண் சரிவால் அடுத்து இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டார்கள் திரும்ப அவங்க இருக்க இடத்துக்கு போயிட்டாங்களா இல்லை எப்படி இந்த ஸ்கூல்ல இருக்காங்களா பொது கட்டுட்டாங்களா அப்படியே நடத்துல இருக்காங்க? இந்த நிவாரண பொருட்கள் எல்லாம் என்ன மாதிரி தங்கச்சாங்களா வழங்கப்படுதா? கொடுத்துக்கிட்டுதான் இருக்கிறாங்க. அப்படின்னா கண்டி சொன்னா இந்த பக்கம்ல கண்டி அந்த புசல்லாவ அந்த சைட்கள்ல இருக்கிறாங்க. கண்டியில குசல்லாவே கண்டியில கொஞ்சம் பாஸ் பண்ணி அங்கால நுவர்லி பக்கம் போகும்போது புசல்லாவ அந்த பக்கங்களுக்கு இருக்கிறாங்க. அப்புறம் இங்க தெல்தனிய பக்கம் அப்படி இருக்கிறாங்க. அது சரியா. இப்ப அங்கால பக்கம் அந்த வீதியெல்லாம் எப்படி இருக்குதாங்க ஜி இந்த போக்குவரத்து செய்யக்கூடிய மாதிரி? எந்த பக்கத்துக்கு போறதுக்கு மாதிரினா இப்ப கண்டியில இருந்து நுவரெலியா மலையகம் அப்படி அங்கால பக்கம் பதுளை பக்கம்னா போக முடியாது. ஏன்னா அந்த பக்கம் மையங்கன ரோட் ஃபுல்லா மூடின்னு நினைக்கிறேன். நுவர்லி போறதுக்கும் வழி இல்லை. ஏன்னா அங்க புசல்லாவுல ஃபுல்லா மண் சரிஞ்சு விழுந்து ரோடெல்லாம் ஃபுல்லா மூடி. புசல்லா தாண்டி அங்கிட்டு இன்னொரு ஊரு அந்த அனுமான் கோயில்லாம் இருக்கு தெரியுமா? அந்த பக்கம் ஃபுல் ரோடு அவ்வளவுமே மூடி ஃபுல்லா.
ஆ ஆ அந்த பக்கம் போகல அது. அது சரி. அப்படி நம்ம அங்கால வாரன்னு சொன்னா அந்த கொஞ்சம் வழி தெரிஞ்ச ஆக்களை வச்சு கொஞ்சம் அனுபவமான ஆக்களை வச்சு தான் வரணும் என்ன. ஆமா. ஆ சரி வர சரி. போறீங்களாண்ணா? ஆமாம் நாங்கள் வருவோம். இப்போ 2 நாளைக்குள்ள வருவோம் நாங்கள் அங்கால பதுல லுணுகலை இடம். எங்க? பதுல மாவட்டம் லுணுகலை. லுணுகலையில. லுணுகலைக்கு வந்து நாங்கள் உடனே ரிட்டர்ன் ஆயிரும். திரும்பியும் வார பிளான் இருக்குது பார்ப்போம். சரி அண்ணா. அப்படியா இந்த பக்கம் தெரிஞ்சவங்க இருந்தா கூட்டிட்டு வந்தா நல்ல ரோடு ஷார்ட்கட் தான் இருக்குது இப்ப. அப்ப ஷார்ட்கட் தெரிஞ்சவங்க இந்த ஊருக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கூட்டிட்டு போறீங்கன்னா சரியா இருக்கும். ஆமா சரி. இப்போ அடுத்து வந்து அங்கே பக்கம் பவர் கட், அடுத்தது இன்டர்நெட் எல்லாம் வந்து என்ன மாதிரி கேட்கலண்ணா? இந்த பவர் கட் இப்போ கரண்ட் எல்லாம் வந்து இப்படி ஓகேவா? இப்போ கரண்ட் எல்லாம் இருக்குது, தண்ணி தான் வருது இல்ல. தண்ணி துப்புர வரவே இல்லைன்னு. சுத்தமாவே இல்ல, எங்கேயுமே இல்ல. இந்த பவுசர்களுக்கு கொண்டாந்து தண்ணி குடுக்குறாங்க. கடை சைடும் தண்ணி எல்லாம் இல்ல, எதுவுமே இல்ல. தண்ணி தான் பிரச்சனையா இருக்குது. ஆமா. இப்போ ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒரு இடத்துல தண்ணி இல்லை, இன்னொரு இடத்துல கரண்ட் இல்லை, இன்னொரு இடத்துல இன்டர்நெட் இல்லை, இன்னும் ஒரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனை என்ன. இப்ப அங்க வந்து மினரல் வாட்டர் வாங்கக்கூடிய மாதிரி கடையில இருக்குதா தண்ணி? கடைகள் இருக்குது அங்க. அது இப்ப கடையில இருந்த மினரல் வாட்டரும் ஃபுல்லா வந்து முடிஞ்சு இப்ப அங்க அதை மினரல் வாட்டர் எடுக்கிறது கஷ்டம் பண்ணி சொல்றாங்க. முடிஞ்சுதான் இருக்குது. நீ மெனிக்கிற டவுன்ல ஒரு இடம் இருக்குது, நான் போய் கதைச்சு பார்த்துட்டு சொல்லட்டா உங்களுக்கு? சரி சரி. இல்ல பிரச்சனை இல்லை தாங்க. நான் கேட்க இப்ப சாதாரணமா வந்து நம்ம பழமையா போல எடுக்கிற மாதிரி எடுக்கல, அது கொஞ்சம் தேடி பிடிச்சி அப்படிதான் எடுக்கணும் வேணும், கலெக்ட் பண்ணி. சரி ஓகே தங்கச்சி. கவனம் நீங்க விலங்கல்ல ஃபுட் சிட்டி கடையில் ஒன்றுலேயும் தண்ணி இல்லை. சரி தங்கச்சி ஓகே நன்றி. எது மட்டும் எடுங்க கோல். சரி ஓகே தங்கச்சி ஓகே. தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டியில் வந்து ஒரு பாடசாலை வந்து கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை, அவங்களோட வந்து நாங்கள் வந்து கதைச்சினாங்க. சரி ஓகே. அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து அந்த அண்ணாவோட நாங்கள் தொடர்படுத்தி பார்த்தோனாங்க, ரீச் பண்ண முடியல. நெஞ்ச வந்து இப்போ பவர் கட், இன்டர்நெட் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்குது இப்போ வரைக்கும். மட்டக்களப்பு டவுன் எல்லாம் வந்து ஓகே. இந்த களுவாஞ்சூர் இந்த பட்டரப்பு தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சில கிராமங்களுக்கு வந்து மின் சுழற்சி அடிப்படையில் வந்து வழங்கப்பட கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த மகியங்கனையில் ஏற்பட்ட அந்த மின் கோபுரம் வந்து சரிந்து விழுந்ததால். அப்போ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்படி சொல்கிற வீடியோ இல்லாமலும் சில நபர்களோட எல்லாம் வந்து தொடர்பு கொண்டு தகவலை வந்து திரட்டி இருந்தோம். சில குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து போய்கொண்டிருக்கின்றது, சில குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து போகிறது இல்லை. அப்படின்னு சொல்கிற அப்படி ஒரு 100-200 குடும்பங்கள் அப்படி மொத்தமாகவே பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து நிவாரணங்கள் போய்கொண்டிருக்கின்றது. இப்போ சில 1-2 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தும் அவங்க வந்து வழியில் அடையாளம் காட்டப்படாமல் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான உதவிகளையும் நேரடியாக சென்று விசாரித்து செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக செய்யுங்க. நாங்களும் அதே மாதிரி தான் இப்போ அங்கே போயிட்டு நேரடியாகவே உண்மையிலே கஷ்டப்படுறவங்க நிறைய உதவிகள் வந்து கொண்டு இருக்குது. ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை வந்து வழங்க போகின்றோம். அதோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வர பெய்து கொண்டிருக்கின்றது நார்மலாகவே. அப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் இப்போ போகின்றோம். போயிட்டு நீ பொதிகளை வந்து கடையில் வந்து வேண்டிட்டு அதை வந்து பேக் பண்ணிவிட்டு நாளைக்கு விடியச்சாம் அதிகாலையிலே வந்து போகிறதுக்கு ரெடி ஆகணும். அந்த வகையில் பயணம் நல்லபடியாக அமையணும்னு எனக்குள்ளேயும் வந்து ஒரு இருந்து கொண்டு இது கண்டிப்பாக வந்து பிரார்த்திச்சு கொள்ளுங்க எல்லாருக்குமே வந்து வேண்டி. அந்த வகையில் உங்களுடைய கருத்து, உங்களுடைய மனநிலையும் கண்டிப்பாக வந்து பதிவிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நாளைய தினம் மலையகம் நோக்கி அந்த பதுளை சைட் அப்படி நோக்கி போகும்போது கண்டிப்பாக வந்து வீடியோவில் பாருங்கள் இந்த ரோட்டெல்லாம் வந்து எப்படி இருக்குது, அந்த பிரதேசங்கள், அந்த இனத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் எப்படி இருக்கின்றதை கண்டிப்பாக வந்து நான் காட்டிக்கொள்கின்றேன். என்னால் முடிஞ்ச காட்சிகளை வந்து காட்டிக்கொள்கின்றேன். அங்கே போயிட்டு கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட முகம் தெரிய மாதிரி, அவங்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக வந்து நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோம், போட மாட்டோம் என்பதனையும் முன்கூட்டியே வந்து உங்களுக்கு அறிய தருகின்றேன். உண்மையிலேயே ஆதரவு நிலை கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் உறவுகள் அனைவருக்குமே வந்து நன்றிகள். கண்டிப்பாக வந்து எல்லாரும் சேஃபாக இருங்க என்று கேட்டு விடைபெறுகின்றேன். பாய்.